அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்று அன்புடன் லக்ஷ்மி. நம்ம ட்ராவல் பண்ணுறம்போது நம்ம கொண்டு போகிற தேங்காய் துவையல் ஊசி போகாமல், அதாவது மத்தியானம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா மறுநாள் காலை வரைக்கும் ஊசி போகாமல் இருக்க எப்படி செய்யலாங்கிறத வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் மட்டும்தான் அதில் கட்டாயம் நம்ம சேர்க்கணும். நல்லெண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் 5லேருந்து 6 வரமிளகா சேர்க்கணுங்க. நீங்கள் வந்து உரப்பு கம்மியாக சேர்க்குறீங்க அப்படின்னா 4லேருந்து 5 போதுமானது. நல்லா அதை வந்துட்டு வறுக்கணும். கருந்திரக்கூடாது. சிம்மிலேயே வச்சு நீங்கள் வறுக்கணும். அந்த வத்தல் வந்து உப்பி வரும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் நம்ம நல்லா வறுக்கணும். அதுக்கப்புறம் துவையலுக்கு நம்ம எவ்வளோ புளி போடுவோம் குட்டியோண்டு, அந்த புளி அதையும் இந்த எண்ணெயிலேயே நம்ம வறுத்து எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம், கட்டி காயம் இருக்கு இல்லையா, அதுதான். இந்த கட்டி காயத்தை நீங்கள் வறுக்கும்போது கவனமாக வறுக்கணும். ஏன் அப்படின்னா வெளியே நல்லா பொரிஞ்சு வரும். உள்ளே வந்துட்டு சிலர் வந்துட்டு வெந்திருக்காங்கன்னு கூட பார்க்காமயே நம்ம வறுத்து எடுத்துருவோம். ஸோ அதனால் இடையில நீங்கள் அதை நடுவில் குத்தி குத்தி விட்டீங்க அப்படின்னா உள்ளேயும் ஈவனாகவே வறுபட்டுரும். வறுபட்டதுக்கப்புறம் இதையும் நீங்கள் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிற 2 முக்கியமான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு முதல்ல. அதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுக்கணும். இதையும் சிம்மிலேயே வச்சு பண்ணுங்க. அப்புறம் 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. அதையும் நீங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். எல்லாமே சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். இதெல்லாம் வறுத்து முடிச்சுட்டு தேங்காய் துருவல் 4லேருந்து 5 ஸ்பூன் தேங்காய் துருவல். நீங்கள் உரப்பு அதிகமாக எடுக்க மாட்டேன் அப்படின்னா கூட 1 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். ஆனால் நார்மல் துவையல் மாதிரி ஆயிரும். ஸோ 4லேருந்து 5 ஸ்பூன், நீங்கள் வத்தலை கூட குறைச்சிக்கோங்க. அதுக்கு பதிலாக 4 ஸ்பூன் தேங்காய் துருவலை போதும். 5 ஸ்பூன் வரைக்கும் போடணும். ஏன்னா நம்ம போடுறதே 5 வத்தல் தான். அதனால் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். தேங்காய் துருவல் நல்லாவே நம்ம வறுத்துருக்கணும். இல்லைன்னா துவையல் வந்து சீக்கிரமாக கெட்டும் போயிடும். அண்டு நீங்கள் தேங்காய் துருவல் வறுக்கும் போது அந்த அரோமா நல்லா ஃபீல் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வறுக்கணும். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருந்த மிளகா வத்தல், புளி, அதுக்கப்புறம் வந்துட்டு காயம், இந்த தேங்காய் துருவல் இதை மட்டும் போடணும். பருப்பு போடக்கூடாது. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. சுற்றி எடுத்துகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு வறுத்து வச்சுருந்தா அந்த பருப்பை தூக்கி போடுறோம். போட்டு அதையும் ஒரு சுற்றி எடுக்கிறோம். நமக்கு வந்துட்டு துவையல் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம பவுடராக எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு எண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம். இதுவும் கெட்டு போகாது. இல்லை எனக்கு துவையலாக தான் வேணும்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணியை ஊற்றிட்டு நல்ல துவையல் பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மையாக அரைச்சிட வேணாம், பிறுபிறுன்னு அரைச்சா போதும். இதுக்கப்புறம் நல்லா அதெல்லாம் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தோம்ல, அந்த இதுலேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், திரும்பியும் சொல்கிறேன், நல்லெண்ணெய் மட்டும் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். நல்லெண்ணெய் இதில் வந்துட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு எல்லாம் போட்டுட்டு, கருவேப்பிலை நான் இல்லை அதனால் போடலை. நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த துவையல், அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கட்டி ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விடணுங்க. நல்லா கட்டியானதுக்கப்புறம் நமக்கு தேவையான அந்த துவையல் ரெடி. இது நீங்கள் ட்ராவல் டைமுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 டே ஆனாலும் இது கெட்டே போகாது. எங்கள் சைடு இந்த துவையல் பேர் ட்ரெயின் துவையல், தெங்காசி துவையல் சொல்லுவாங்க. இந்த துவையல் உங்கள் ஊரில் நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா என்ன துவையல் இதுக்கு நீங்கள் பேர் சொல்வீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு ஒரு பூஸ்டப்பாகவும் இருக்கும். இன்னும் நிறைய வீடியோ போடணுங்க என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.